வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் குட்டி ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு, சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணையிலேயே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒயரில் வந்து 10 பீட் ஆட் பண்ணிக்குவோம். 10 பீட் ஆட் பண்ணிட்டு நம்ம திருப்பி ஆப்போசிட் சைடில் இருந்து உள்ளே விட்டு சர்க்கிள் ஆக்கிக்குவோம். எல்லா பீட்குள்ளாரையும் விட்டுட்டு வெளியே வருவோம். கீழே வந்து கொஞ்சோண்டு வயர் விட்டால் போதும் நமக்கு எண்டில் வந்து. அதனால் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாட் போட்டுருவோம். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருவோம், அப்போ தான் லூஸ் ஆகாத இருக்கும். இப்போ ஒரு சர்க்கிள் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது நாட் போட்டதுக்கப்புறம் வேறு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக 3 கலர் வேறு கலர் எடுத்திருக்கேன். 3 எல்லோ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு எல்லோ இருக்கு இல்லையா, இந்த ப்ளூக்கு அப்புறம் இருக்கிற இந்த எல்லோ கலரை த்ரெட்டை விட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும். நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க, லூஸாக இருக்கக்கூடாது. எல்லாமே ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இது போட்டதுக்கப்புறம் திருப்பி இன்னும் 2 எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பீடில் முடிச்சிருக்கிறோம். இந்த ஒரு பீடை விட்டுட்டு அடுத்த பீட்குள்ளார இப்படி விட்டுக்கணும். ஒன்றை விட்டு ஒன்றுக்குள்ளே போடணும். நல்லா டைட்டாக எடுத்துக்குவோம். பொறுமையாக டைட்டாக இப்படி இழுத்துட்டிங்கன்னா இந்த ஷேப் கரெக்டாக இங்கே ஸ்டிஃபாக நிற்கும். மேலேயும் வந்து இந்த டாப்பில் இருக்கிற இந்த பீடு இதை வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு இப்படி திருப்பியும் இழுத்து விடுங்க. டைட்டாக வந்துடும். இப்போ திருப்பவும் 3 எல்லோ ஒரு ப்ளூ, அதே மாதிரி தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டெப் தான். இந்த எல்லோக்குள்ளார ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லோக்குள்ளார விட்டு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லோக்குள்ளார விடணும். டைட்டாக இழுத்துக்குவோம். அடுத்து 2 எல்லோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு பீடு விட்டுட்டு அடுத்த பீடில் எதில் இருக்கிறோமோ இங்கே இதிலேருந்து வெளியே வந்திருக்கோம். ஸோ ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பீடுக்குள்ளார விட்டு வெளியே வந்துக்கலாம். இதே போல் வரும். இதே போல் ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே போல் ஃபுல்லாக போட்டுக்குவோம். இப்போ வந்து எல்லாம் 4 சைடு முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன் வந்து முடிக்க போகிறோம். இப்போ இந்த பீடில் வந்து ஆட் பண்ணுவோம். இந்த பீட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதை ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுவோம். எல்லா சைடும் இப்போ வந்துடுச்சு. இப்போ இதோட இங்கே நாட் போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இன்னொரு தடவை இப்படி மேலே போயிட்டு வரதுனால வந்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல லூஸ் ஆகாத இருக்கிறதுக்காக. ஏன்னா எல்லாமே டைட் பண்ணி ஒரு நாட் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஒன்று முடிஞ்ச உடனே நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், லூஸ் ஆகாது. ஏற்கனவே அங்கே டெயில் ஒன்று விட்டுருந்தோம் இல்லையா, நான் அதை கட் பண்ணலை. ஸோ வந்து அதுலேயே வந்து நான் இப்போ திருப்பி யூஸ் பண்ணிக்கிறேன் நாட் போட. இந்த இதை உடனே கட் பண்ணாத வயரை இன்னும் 2-3 இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம். நான் இன்னொரு 2 இதுக்குள்ளே போய்க்கிறேன், அப்போ தான் நாட் பிரியாத இருக்கும்.
இன்னும் எதில் வேணாலும் போயிட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியானது இது, சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு 1/2 hour கூட டைம் எடுக்காது, டக்குன்னு பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.